தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். டெல்லிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பயணம், அது ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான நிலையை கடைபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலையை தமிழ்நாடு எடுத்திருக்கிறது. இது தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறுவதற்கான ஒரு கூட்டமாகவும் இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்திற்கு பிறகு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசு மத்திய அரசோடு அந்த கொண்டிருந்த அந்த மோதல் போக்கிலிருந்து இன்னொரு விதமான ஒரு அரசாக இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மத்திய அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற முதலமைச்சருடைய இந்த பேச்சு தான் இன்றைய கருப்பொருளாக மாற்றி இருக்கிறோம். மத்திய அரசிற்கு ஒத்துழைப்பு, குறுகிய அரசியலை விட்டு வளர்ச்சிக்கு மாறுமா தமிழகம் அப்படிங்கிற கோணத்தில் தான் வாதத்தை நம்ம கொண்டு செல்ல இருக்கிறோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அழகரசன். இருவரையும் வரவேற்றுக் கொடுக்கிறேன். நான் முதல்ல நம்ம அலுவலகத்தில் இணைந்திருக்கக்கூடிய ரவிசங்கர் சார், இதுவரைக்கும் திமுகவோ அதிமுகவோ மத்திய அரசோடு என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க? அதிமுக நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? திமுக எப்படி இருந்தாங்க? இப்போது தாவேகா ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. திமுகவை நாங்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு வார்த்தைகளில் சொன்னாங்க, அதிமுகவும் வார்த்தைகளில் சொன்னாங்க. பட் தாவேகா அந்த வார்த்தைகளை தாண்டி எப்படி நடைமுறையில் கொண்டு போவாங்க? சார், இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணணும் சார். என்ன ஸ்டாண்டர்ட்? அதாவது மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் மத்திய அரசை நம்பி இருக்கிறது. நிறைய இதில் ஃபண்ட்ஸு வரணும். அதையும் தாண்டி மத்திய அரசுக்கு வந்த டேக்ஸ் மாதிரி அந்த வருமானத்தில் ஸ்டேட்டுக்கு அவங்க தான் பிரித்து கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு கீழே, சில ஸ்கீமுக்கு கீழே 100% அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. சில ஸ்கீமுக்கு கீழே 60க்கு 40, 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுக்கணும். அதை இது பண்ணுவாங்க. இதையும் தாண்டி புயல் வெள்ளம் வந்தால் வெள்ள நிவாரணம், அதுக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாமே மத்திய அரசு கொடுக்கறது. அதனால ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மத்திய அரசுக்கிட்ட எதிர்பார்த்து இருப்பாங்க. ஸோ அந்த கோஆப்ரேஷன், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போக வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது. இணக்கமாக போகணுங்கிறச்சு அதே சமயத்தில், அதாவது நாங்கள் இப்படி தாங்க இருப்போம், அதான் மத்திய அரசாங்கம் சில இதுக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இதை கொடுங்க, உங்களுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு என்ன இருக்குது, என்னென்ன மாதிரி டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கீங்க, யார் பயனாளிகள், இதெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க, எல்லாம் செலவு பண்ணியாச்சுங்க, கரெக்டாக தான் பண்ணிருக்கோம், இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் கையில் இருந்தால் எடுத்து கொடுக்குறீங்க பணத்தை, எங்களுடைய ரைட்டு நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இந்த மாதிரி பேச்செல்லாம், இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல் மத்திய அரசாங்கத்தோடு இருப்பது என்றைக்குமே சரிப்படாது. ஸோ ஏன்னா இவங்க ஒரு இந்த இதில் ஈகோயிஸ்டிக் அப்ரோச்சும்பாங்க, இவங்க இருந்தால் மத்திய அரசாங்கம் அவங்களும் இதுவாக இருக்கும். இந்த பொதுவாக இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறதே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மத்திய அரசாங்கம் எல்லாம் ஒருங்கிணைந்து நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது, அந்த வளர்ச்சி பாதைக்கு என்னென்ன மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும், இதுதான் நித்தி ஆயோக் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லா ஸ்டேட்டுக்கும், மெயினாக இது 11வது நித்தி ஆயோக் மீட்டிங் 2015 ஜனவரியில் ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் 10 மீட்டிங். 10 மீட்டிங்கிறது ப்ரைம் இந்த கவுன்சில் மீட்டிங் ப்ரெசைடட் ஓவர் பை பிரைம் மினிஸ்டர். அதில் 28 ஸ்டேட்லையும் சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. தென் இருக்கிற 6 யூனியன் டெரிட்டரிஸ், அதிலிருந்து லெஃப்டினன்ட் கவர்னர் அட்டன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் பிரைமரி அந்த கவுன்சில் மீட்டிங். இதையும் தாண்டி சில ஸ்டேட்டு கேட்குற மாதிரி அவங்களுக்காக சமதர் மீட்டிங் நடக்கும். நித்தி ஆயோக் கூட இந்த மீட்டிங் சப் கேட்டகரி மாதிரி, அதில் பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் அட்டன் பண்ணால் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சித்தராமையா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வரவில்லை. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஸ்டாலின் அவர்கள் போகவில்லை. யாருக்கு நஷ்டம் சொல்லுங்கள்? அவங்களுக்கு தான் நஷ்டம்.
நீங்கள் போடுங்க, போயிட்டு பிஎம் இருக்காருன்னா இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் இது பழைய பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. பிளானிங் கமிஷன் அவங்களே வந்து பிளானிங் 5 வருடத்து திட்டத்தை போட்டு ஃபண்ட்ஸ் அதையும் அலோகேட் பண்ணுவாங்க. பிளானிங் கமிஷன் ஸ்டாச்சுட்டரி பாடி அதை இது பண்ணிட்டாங்க, கலைச்சிட்டு அதுக்கு பதிலாக மோடி அரசாங்கம் பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 ஜனவரியில் நித்தி ஆயோக் அப்படி இந்த கூட்டத்தை இது பண்ணாங்க. இது வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. இது வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவரே கிடையாது. அப்போ எதுக்கு சார் இந்த மீட்டிங்கு? வாங்க, சிஎம் எல்லாம் வாங்க, கவர்மெண்ட் நம்ம பாலிசி இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2047 அதுதான் இந்த 11வது மீட்டிங்குடைய திட்டம். இதுவே அதுதான் 2047 வளர்ந்த பாரதம், விக்ஷித் பாரத் கொண்டு வர போகிறோம். அதுக்கு இதெல்லாம் தான் பாலிசி திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். இந்த திட்டங்களை மத்திய அரசாங்கம் மட்டும் இருந்தால் போகாது, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டும் இதுக்கு வந்து இவங்களோட ஒத்துழைக்கணும். ஸ்டேட்டும் வளரணும். ஸ்டேட்ஸ்லாம் ஐசோலேட்டடாக இருக்க முடியாது. அப்போ அதை வளர்ந்த நாடாக இருக்க முடியாது. முன்னேற்றம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது இதுங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ் என்ன? எதுக்கு சார் இந்த ப்ரியாரிட்டி? நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு 20-30 ஸ்கீம் கொடுப்பீங்க, இது வேணும் அது வேணும், மெட்ரோ இது வேணும், இந்த நேஷ்னல் ஹைவேஸ்லாம் வைடன் பண்ணணும், தனியாக எனக்கு ஸ்பீடு கன்னியாகுமரி இதை கனெக்ட் பண்ணி விடணும், ஃப்ளட்டு இது அதுக்கெல்லாம் பணம் வேணும். எல்லாம் சரி, ப்ரியாரிட்டி என்ன? வாய்? ஏன்னா எங்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது. இந்த பணத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு போடுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ 20,000 கோடி வேணுமா? தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடி சேங்ஷன் பண்ணுறேன். ஆனால் 60%, தட் மீன்ஸ் 12,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பேன். மீதி 40, 8,000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரும். முடியுமா? இல்லையே. அப்போது என்ன பண்ணுங்கள், ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராஜெக்ட் இந்த வருஷத்துக்கு என்ன வேணும், 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அடுத்தது என்ன? மொத்தம் 20 ப்ராஜெக்ட் இருக்கா? 3 இல்லை 5 பிரிச்சுங்க. இந்த 5 ப்ராஜெக்ட் முடியறதுக்கு 4 வருஷம் ஆகும். அந்த 4 வருஷத்துக்கு என்ன செலவோ இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த 4 ப்ராஜெக்ட் எடுங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க போய் பேசணும், என்ன எனக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும். அதை தான் விஜய் செய்திருக்கிறார். ரியலி அப்ரிஷியேட். அவர் என்ன பண்ணிருக்கார், ரொம்ப அழகாக பேசியிருக்கார். தமிழ்நாட்டுக்கு அவர் பொறுத்த வரைக்கும் சென்னை கன்னியாகுமரி அந்த ட்ரெயின்ஸு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் டெவலப் பண்ணுங்கிறார். அதையும் தாண்டி இவர் சொல்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து ஃப்ளட் வெள்ள நிவாரணம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங், இதையும் தாண்டி இளைஞர்களுக்கு ட்ரைனிங், அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறார். இதையும் தாண்டி அவர் சொல்கிறது தமிழ்நாடோடைய எக்கனாமிக் க்ரோத் அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னால் டைம்லி டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ். நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாமே இல்லை, கீ நேஷ்னல் ஹைவேஸ் இதெல்லாம் டைம்லி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதையும் தாண்டி அவர் சொல்கிறது வந்து நிறையா நேஷ்னல் ஹைவேஸ் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, NH 32 செங்கல்பேட் திருச்சிராப்பள்ளி அதை வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் 4 லேனாக இருக்குது, அது 6 லேனாக 6 லேனாக மாற்றணுங்கிறார். ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஃபாரின் இவங்களாம் வருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவர் பெரிய பெரிய கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறனால் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு இதுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னால் ஹைவேஸ் இருக்கணும். இதையும் தாண்டி ரயில் காரிடார்ஸ் நல்லபடியாக கனெக்ட் ஆகிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இருந்தால்தான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த மேனுஃபேக்சர் ஃபினிஷ்டு கூட்ஸை மூவ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் தாண்டி அவர் சொல்கிறது வந்து கோஸ்டல் லைன். தமிழ்நாடு இந்த கோஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 1076 கிலோமீட்டர் இருக்குது. இந்த கோஸ்ட் லைனில் விஜய் சொல்கிறது வந்து அடிக்கடி புயல் வெள்ளம் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்க எந்த அளவுக்கு இதை தடுத்து இந்த வெள்ள நிவாரணம், அதாவது எந்த ஒரு காலத்துலேயும் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக இந்த கோஸ்டல் லைன்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் வெள்ளம்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும்
அதே இல்ல இந்த ஒத்துழைப்பு தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ மத்திய அரசு அதுக்கு ஏத்த மாதிரி நிதியும் கொடுக்கணும்ல தமிழ்நாட்டுக்கு. கண்டிப்பாக அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் சார். மத்திய அரசாங்கம் இப்போ பிளான் பண்ணுறப்பா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கில் உண்மை பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், ஓகே எல்லாத்தையும் கேட்டுப்பார், கேட்டுட்டு அஃபீஷியல்ஸ்க்கு அனுப்பிச்சுடுவாங்க. இதில் என்னென்ன இதுன்னு பாருங்கள், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டர் இவங்களோட பேசுங்க, பேசி முடிச்சுட்டு இது பண்ணுங்கள், பிளான் போடுங்க. இந்த பிளானு விஜய்க்கு, விஜய் ஆர் இப்போ டிகே சிவகுமார் ஆர் எனி சீஃப் மினிஸ்டர் யார் யார் வந்து என்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி, சிலருக்கு சின்ன சின்ன ஸ்டேட்டாக இருந்துன்னு வச்சுங்க, ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் இந்த மாதிரி டக்குன்னு கூட முடியலாம். ஆனால் இவங்களுக்கு நிறையா வேணுங்கிறச்ச இதெல்லாம் முன்னாடி எல்லாமே கொடுக்க முடியாது. எது முக்கியம் அதை பார்த்து கொடுக்கும். அதை பார்த்து ஸோ ப்ரியாரிட்டைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திலகரசன், மத்திய அரசிற்கு முழு ஒத்துழைப்பு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. பட் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸும் பாலிசியும் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் தானே அந்த முழு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பாசிபிள் ஆகும். சார் அவரு வந்ததுமே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டோட வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். சண்டை அதாவது சுமூகமான ஒரு போக்குல மத்திய அரசோட இணக்கமா போய் நிதி பெறுதோ, மக்களுக்கு தேவையான வளர்ச்சிகள் கொண்டு வருவதோ நாங்க வந்து அதுலதான் முனைப்பு காட்டணும். ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டோம். கண்டிப்பா எல்லா விதமான சுமூகமான ஆதரவு தமிழ்நாட்டு சைட்ல இருந்து இருக்கும், மத்திய அரசு சைட்ல இருந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் இந்த மீட்டிங் வந்து என்னென்ன தேவைகள் அப்படின்றத கிளியராகவே சொல்லிட்டாரு. 1.5 ட்ரில்லியன் வளர்ச்சி நமக்கு தேவை, ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு தேவை, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஃபண்டு வந்து எங்களை நிர்பந்திக்காம இந்த திட்டத்துல வந்தா மட்டும்தான் நிதி விடுவிப்போம் அப்படின்ற நிலைமை இல்லாம எங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம்ஸுக்கும் கட்டாயப்படுத்தாம எங்களுக்கு வந்து நிதி தரணும் அப்படின்றத அவரு தெளிவா சொல்லிட்டாரு. இந்த மீட்டிங்ல வந்து எல்லா முதலமைச்சருமே இருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் வந்து வியப்பா பார்த்து பெருமையா பாராட்டினாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நாங்க பார்த்தோம். ஒரு தெளிவான திட்ட நோக்கத்தோட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, தெளிவா பேசிருக்கீங்க, நாட்டோட வளர்ச்சி ரொம்ப முக்கியத்தை கருத்துல கொண்டு வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் ஒரு டேட்டாவோட பேசினாரு. இதை வந்து நமக்கு என்ன தெளிவா கேட்டா ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கிறாரு, தெளிவா இருக்கிறாரு, மத்திய அரசோட இணக்கமா போகணும் அப்படின்றத கண்டிப்பா தேவையானது எது நாட்டுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையோ அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து அதுக்கு சுமூகமா போகணும் அப்படின்றது அவரு தெளிவா இருக்கிறாரு சார். இப்போ இதுக்கு முன்னாடி திமுக மத்திய அரசுடைய நிறைய பாலிசியை அக்செப்ட் பண்ணல இல்லையா? அது மும்மொழி கொள்கையிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி விஷயத்துல விஜய் அவர்களுடைய இந்த அரசு என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? மும்மொழி கொள்கையை பத்தி அவரு சுசிகா சொல்லியிருக்காரு. மும்மொழி கொள்கைக்கு வந்து அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நிதியை விடுவிப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாம எங்களுக்கு வந்து நிதி கண்டிப்பா அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாம எந்த ஸ்கீம்ஸ்க்கும் ஃபோர்ஸ் பண்ணாம நீங்க வந்து தாராளமா நிதியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு வரலாற்று இது டேட்டாவோட நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு நிறைய இங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதலமைச்சர் வந்து பிரஸ் மீட் பண்ணல, நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தல, நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் மீட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. முதலமைச்சர் வந்து எங்க பேசணுமோ அதை வந்து தெளிவா போய் பேசியிருக்கிறாரு. ரீல்ஸ் போட்டுதான் இங்க இருக்கிறவங்கள்ட்ட தான் பேசணும், பிரஸ் மீட் பண்ணி தான் அதுக்கான தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுலாம் இல்லை. எங்க பேச வேண்டிய இடத்துல எங்க பேசணும் அதை வந்து தெளிவா போயிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் இருக்கிற இடத்துல தெளிவாவே அது குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவர் கிடைக்கிறதுக்கு தமிழக மக்கள் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு நேர்த்தியான புள்ளி டேட்டாவோட பேசுற முதலமைச்சர் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. முதன்முறையா மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்கு. இந்த மீட்டிங்ல பார்க்கும்போது போன காட்டிட்டு போன வருஷத்துக்கு இவரு ஸ்டாலின் அவருக்கு போயிருந்தாரு. அதுக்கும் இந்த இதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் பேசுறது டேட்டா சொன்ன பாத்தீங்கன்னா நம்ம வியப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு மக்கள் வந்து ஊழலுக்கு அற்ற ஒரு ஆட்சிக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுத்துட்டாங்க, மகிழ்ச்சி இருக்கு. மக்கள் எல்லாருமே இதுதான் எதிர்பார்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் அந்த மாதிரி இல்லாம தேவையில்லாம ஒரு தொகையை கொண்டு வர்றது இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எப்படி சொல்றது, நீங்க கேட்ட மாதிரி இது அழுத்தம் கொடுப்பாங்களா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அமல் பண்ணுவாங்களா, இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்ப்பும் வரல. கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதால ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது தேவையான ஒரு சூழ்நிலை, மக்கள் வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆதரிக்கிறது வந்து தப்பு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை வந்து ஆதரிப்பாரு. மத்திய அரசு கொண்டு வரது எல்லாமே நாட்டோட வளர்ச்சிக்காக தான் இருக்கும். ஒரு சில தனிப்பட்ட காரணங்களுக்காக சில கட்சிகள், திராவிட கட்சிகள் அது எல்லாமே தடுத்தாங்கன்னா ஊழல் பண்ண முடியாது, நம்மளோட கட்சி வளர்க்க முடியாது, ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்ற பல காரணங்களை சொல்லி அதெல்லாம் தவிர்த்து வந்தாங்க. கண்டிப்பா தாவேகா அரசு விஜய் அவர்கள் நாட்டோட வளர்ச்சியை முன்னிறுத்தி அவருக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் தான்.
ஊழல் செய்ய மாட்டோம், அதுக்கான தேவைகள் இல்லை, நாங்க வந்து எலெக்ஷனுக்கு பணமே செலவு பண்ணாம தான் நாங்க இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அதனால அதுக்கான தேவைகள் இருக்காது. கண்டிப்பா தேவைப்படும் தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு கொண்டு வர திட்டம், மற்ற திட்டங்கள் ஏதாவது வளர்ச்சி அடையும்னா கண்டிப்பா அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கோ சுயநலத்துக்கோ அந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வர திட்டத்துக்கு கண்டிப்பா அனுமதி அளிப்பாங்க நம்புறோம் சார். திமுக எந்த விஷயங்கள் எல்லாம் முன் வச்சாங்களோ அதே விஷயங்களை தான் விஜய் முன்வைக்கிறாரு. ஆனா திமுகவுக்கு செய்யாத மத்திய அரசு விஜய் சொன்னா செஞ்சிருவாங்களா? சார் கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப நமக்கு வந்து நான் இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல போனவங்க முதலமைச்சர் எல்லாருமே போயிருக்காங்க. போன முதலமைச்சர்லாம் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுத்தது யாரு சார்? எந்த முதலமைச்சரும் கொடுத்தாங்களா? அந்த மாதிரி எதுவுமே வரல. கிளியரா தெளிவா இந்த இந்த மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருமே பிரசன்ட் ஆயிருக்காங்க. யாரும் சொன்னாங்களா? அவங்க எல்லாத்தையும் பேசுறதை விட அந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு தெளிவான விஷயத்த எடுத்து நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே இருக்கு. ஸ்டேட்டோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, மற்ற ஸ்டேட்டோட எல்லா முதலமைச்சரும் இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை பாராட்டுறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதை பண்ணிருக்கிறாங்களா? கண்டிப்பா நம்புவோம் சார், சிறப்பானது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இதுவே நம்ம இந்த நீயாது மீட்டிங் போனது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெருமைக்காக நமக்கு எல்லாமே ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி செய்யாததான் இந்த ஜோசப் அவர்கள் செஞ்சிருக்காரு சார். ஜோசப் அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு. திமுக ஆட்சியில் இருக்கும் போது முதலாவது நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அன்று சென்றார். அதுக்கப்புறம் பேசியதெல்லாம் நடக்கவில்லை அப்படிங்கறதுனால தான் தொடர்ந்து இந்த நிதி ஆயோக் கூட்டங்களை எல்லாம் புறக்கணிச்சாங்க. கடைசியில இறுதியான நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கெடுத்தார். சோ இவரும் ஒரு நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்றது ஃபண்டிங் பெறுறதுக்காகவும் நிதி ஒதுக்குவாங்க, வேற எந்த ஒரு இதுக்காகவும் எல்லா முதலமைச்சரும் ஒன்றிணைத்து கருத்துக்களை என்ன தெரிவிக்கிறாங்க, என்ன கலந்தாலோசனை நாட்டின் வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்துக்கு, மற்ற நாட்டுல வந்து என்ன வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, நம்ம ஸ்டேட்ல வந்து கொண்டு வரலாமா அப்படின்றது ஒரே இடத்துல எல்லா முதலமைச்சருக்கும் ஒன்னா ஒரு மீட்டிங், ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் தலைமையில ஒரு ஆலோசனை, அதுக்காக மட்டும்தான் இந்த நிதி ஆய்வு இருக்கிறது. அதை பேஸ் பண்ணிதான் இவர் வந்து பேசியிருக்கிறாரு. சரியா இருக்கு. கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எல்லாமே ஒரு தெளிவானதோ ஒரு நடைமுறை சிந்தனைகள் இருந்து அதை வந்து இல்லாம புள்ளி விவரத்தோட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவர்கள் ஒர்க் பண்றாங்க, இந்த ரோடு எவ்வளவு, இந்த ரோடுக்கான கிலோமீட்டர் எவ்வளவு, டெப்த் போட போனோம், எவ்வளவு லேயர் போட போறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போடணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் பண்ணணும் டிபிஆர் மாதிரி கொடுத்துருக்காரு. ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் மாதிரி ஒவ்வொரு விஷயமா பேசுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் தெளிவா ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆபீசர்ஸ் இல்லாம ஒரு முதலமைச்சரால ஒரு தெளிவான விஷயத்தை எடுத்து வைக்க முடியும் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் நம்புறாரு. நம்பிக்கை மீட்டிங்ல நம்புறாங்க. இதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸோ ஃபண்ட்ஸோ எல்லாமே கொடுப்பாங்க. மத்திய அரசுக்கும் எப்பயுமே வந்து நிர்பந்திக்கணும் அப்படின்றதுல, கட்டாயம் அப்படின்றதுல, மத்திய அரசுமே நாட்டோட வளர்ச்சி, முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் எப்படி விரும்புறாரோ, நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தை விரும்புறாங்களோ அதுதான் பாரத பிரதமரும் விரும்புவாங்க அப்படின்னு நம்புறோம். அதை பேஸ் பண்ணி எல்லாமே நடக்கும் சார். எப்பயுமே வந்து இப்போ வந்திருக்க அரசு மெயினான ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஊழல் இல்லாம பணம் கொடுக்காம ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இங்க ஊழல் பண்ண வேண்டியது இல்லைன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படி ஊழல் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னால மத்திய அரசும் அதே ஸ்மூத் பண்ணாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான நல்ல அரசா இதை கொண்டு போவாங்க சார். இடையூறு செய்யாம மற்ற கட்சிகள் வந்து இடையூறு செய்யாம இருந்தாலும் கண்டிப்பா தெளிவா போகக்கூடிய அரசா தாவேகா அரசு இருக்குன்னு நான் நம்புறேன் சார். நன்றி நன்றி ரவிசங்கர் சார். இங்கே இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நல்லா பேசி உடன்படிக்கை தான் பட்டாங்க. பட் ஒரு மாநிலத்திற்கு இவ்வளோ தான் கொடுக்கணும். முன்னாடி இங்கே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, நாங்கள் ₹1 கொடுத்தா 28 காசு தான் கொடுக்குறாங்க, பார்ஷியாலிட்டி இருக்குது எல்லா ஸ்டேட்ஸுக்கும். அதான் திமுக வச்சிருந்த தொடர் குற்றச்சாட்டுகளாக இருந்துச்சு. அதுதான் அன்னைக்கு முதலமைச்சரும் பேசினார், நிதியமைச்சரும் அசம்பிளியில் பேசினாங்க. ஆனால் இப்பவும் அப்படி தானே கொடுக்க முடியும். இப்போ நம்ம சும்மாவாக போனோங்கிறதுனால அதிகரித்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. எஸ். அப்போ எப்படி ஒத்துழைப்பு? அதே விமர்சனங்கள் மீண்டும் வரும்ல. இல்லைங்க, நாங்கள் நிறைய வரி செலுத்துகிறோம், எங்களுக்கு நிறைய அமௌண்ட் அலோகேட் பண்ணோம். இல்லை, இவரும் அதை சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு ஸ்டேட் வந்து எல்லா இதுலேயுமே இந்த ஒவ்வொரு இதுக்கும் டெவலப்மெண்ட் இதுக்கு இண்டெக்ஸ் வச்சுருப்பாங்க. மெயினாக இந்த நிதி ஆயோக் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஓவரால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜின்னு இருக்கும், ஒரு 27 கோல்ஸ். அதில் வந்து ஒன்றுத்துக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் இதில் இந்தியாவில் இந்த எஸ்டிஜி கோல்ஸ் ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க என்ன, அதை பேஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரேங்க் பண்ணுறாங்க.
தென் விஜய் என்ன சொல்கிறார், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எக்கானமி இந்த ஜிடிபி இதில் இந்தியாவிலேயே 2வது ஸ்டேட்டில் இருக்குது. முதலமைச்சர் மகாராஷ்டிரா, இந்தியாவில் இப்போ 2வது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி, இந்த டேக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த மாதிரி எங்களுக்கு ஃபண்ட்ஸை நீங்கள் டெவல்யூஸ் பிரித்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு பாரபட்சம் காட்டுகிறீர்கள், எங்களுக்கு அந்த அளவுக்கு வரவில்லை அப்படி. இது வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களும் இதான் சொன்னாங்க. இதை நித்தி ஆயோக்கில் இது உடனே ஃபண்ட்ஸ் ஓகே அது பிரித்து கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து டோட்டலி ஃபைனான்ஸ் கமிஷன். ஆனால் எனக்கு எந்த அளவுக்கு வாட் எவர் தி கிரைவன்ஸ் ஐ காட், ஐ எம் ஹேவிங் திஸ் அப்ரிஹென்ஷன், அதாவது எனக்கு வந்து ப்ராப்பராக பணம் வரவில்லை. இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்? பிஎம் நீங்கள் இருக்கீங்க, நித்தி ஆயோக் மீட்டிங்கில் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதை நீங்கள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன நிவர்த்தி பண்ணணும்? இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் முடிஞ்சு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தாச்சு. இது வந்து 5 வருஷத்துக்கு இருக்கும். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஃபண்ட்ஸை பிரித்து கொடுக்குறீங்க, பிரித்து கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவுன்னு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் போது அவங்க என்ன இருந்தது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வர ஃபண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், பர்சனல் டேக்ஸ், இதையும் தாண்டி என்னென்ன விதத்தில் இன்கம் வருதோ செஸ்ஸு அதெல்லாம் தவிர்க்க, அது இல்லாமல் மற்ற அதுக்கெல்லாம் என்னென்ன விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் வருகிறதோ, பணம் எல்லா பணமும் இன்கம் டேக்ஸ்னு வச்சுங்க, கார்ப்பரேட் டேக்ஸ் அந்தந்த அரசாங்கம் பிரித்து கொடுக்கும், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போகும். இன்கம் டேக்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறது, பிரித்து கொடுக்குறது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் எல்லாத்தையும் கொடுத்துருமா, பிரித்து வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், 59% நீங்கள் வச்சுங்க, மீதி 41% ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்தணும் அப்படின்னு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னாங்க. சரி சார், எப்படி பிரித்து கொடுக்கணும்? எங்கிட்ட 28 ஸ்டேட் இருக்குது, 6 யூனியன் டெரிட்டரி, அப்படியே 34, 28 34, இது அப்படியே 34 டிவைட் பண்ணும் இல்லை. அதுக்கு என்ன சொன்னாங்க? ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ், இது முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் க்ரோத் எவ்வளவு இருக்குது, பாப்புலேஷன் க்ரோத் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணது, அது என்ன மாதிரி மெஷர்ஸ் எப்படி பண்ணீங்க, பர் கேபிட்டா இன்கம், தமிழ்நாடு யார் இந்தியாவிலே அதிகமான இது ஒரு ஸ்டேட்டில் பர் கேபிட்டா இன்கம், அதான் அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, ஒத்தவதற்கும் அந்த ஸ்டேட்டில் உற்பத்தி ஆகிற எக்கானமி ஜிடிபியில் எவ்வளவு இவங்களுக்கு வருகிறது, தட் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் பர் கேபிட்டா இன்கம். மகாராஷ்டிரா அது இன்றைக்கி டாப்பில் இருக்குது பர் கேபிட்டா. அப்போது தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது, ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட், ஆந்திரா மகாராஷ்டிரா எவ்வளோ டிஃப்ரெண்ட், உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா எவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பர் கேபிட்டா டிஃப்ரெண்ட் அதையும் கணக்கில் எடுத்துங்க. ஒரு ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் எவ்வளவு இருக்குது அதை கணக்கில் எடுங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அதையும் கணக்கில் எடுங்க. இவ்வளோ ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுத்து ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் வெயிட்டேஜ்னு கொடுக்குறாங்க. வெயிட்டேஜ் கொடுத்து ஓவரால் அரே பண்ணதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வெயிட்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போட்டதில் இவங்க சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் 9.75% ஆர் 10 something, தமிழ்நாடுக்கு 4.45 தான் வருது, கர்நாடகாவுக்கு 4.75, ஆந்திரா கேரளாவுக்கு 2 or 3 something தான் வருது, மத்திய பிரதேஷ் 9 something, வெஸ்ட் பெங்கால் 8.3 என்னமோ வருது. ஸோ இதுதான் இது 15th ஃபைனான்ஸ் கமிஷன், இதுக்கு முன்னாடி 14th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க இதை டிசைன் பண்ண ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வரும்பொழுது அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தாண்டி சேர்ந்த சேர்மன் மற்ற அஃபீஷியல்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறாங்க. ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்டேட் சிஎம்மோடையும் ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மற்ற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த மாதிரி இருக்குது, 16வது ஃபைனான்ஸ் கமிஷன்
நாங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கா, குறைகள் இருக்கா, உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கா, அதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மெயினாக இவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் 41% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வர ஃபண்ட்ஸை பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் 50% பிரித்து கொடுக்கணும், மீதி 50 நீங்கள் வச்சுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், 50 பிரித்து கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே இவங்கெல்லாம் நோட் பண்ணிட்டு போனாங்க. 16வது ஃபைனான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, ஆனால் அதே 41% தான், இன்க்ரீஸ் பண்ணலை 50க்கு. ஓகே, இதையும் தாண்டி ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா 1-2 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது பிரகாரம் என்ன வருதோ அதுதான். ஸோ மறுபடியும் உத்தரப்பிரதேஷ் அந்த இதில் கம்பேர் பண்ணிச்சு தமிழ்நாடு இதுக்கெல்லாம் கம்மியாக தான் வரும். இந்த கன்சர்ன் இருக்கும். அப்போ என்ன பண்ணணுங்க இவங்க? இப்போ நேற்று போனாங்களே நித்தி ஆயோக்லேயே இவர் சொன்னார் பாரபட்சம் இருக்கக்கூடாது. அப்போது இதை அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஒருத்தருக்கும் 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான், அவ்வளோதான் விஜய் பேச முடியும். இதை தாண்டி இதனுடைய ஃபாலோ அப் மெஷராக இவங்க என்ன பண்ணணும், அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் மீட்டிங் நடக்கிறது இல்லையா, அந்த கவுன்சிலில் பேசணும். அந்த கவுன்சிலில் எதுக்காக நாங்கள் சொன்னேன், ₹1 கொடுத்த இடத்துல 29 ரூபா தான் வருது, 29 பைசா தான் வருது அப்படின்னா எப்படி சார் சொல்கிறீங்க? ஒர்க் அவுட் பண்ணுங்கள், காமிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ண முடியும் சொல்லணும். இது இம்பார்ட்டன்ட். ஆனால் இதுக்காக நான் இனிமேல் வரமாட்டேன் சார், இதுக்கு நித்தி ஆயோக் வரமாட்டேன், தவறான அப்ரோச் சார். இருக்க தான் செய்யும், சண்டை இருக்கும். அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இது ஒத்துப்போவதில்லை அந்த தாட்ஸு. அப்போ உட்காந்து பேசணும். செகண்ட் மீட்டிங், 3ஆம் மீட்டிங், 4ஆம் மீட்டிங், உங்கள் வீட்டில் இந்த பணம் எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் பேக்கெட்டில் இந்த பணம் எடுத்து கொடுக்கு, தவறான பேச்சு. அஃபிஷியல் லெவலில் இந்த மாதிரி பேசக்கூடாது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இப்போ போயிருக்கார், ஹேண்டில் பண்ணிருக்கார். இதில் விஜய் இப்போ 1 மாதம் தான் ஆகுது, 25 டேஸ் தான் ஆகுது. அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஓகே, ஸோ இந்த அப்ரோச் எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணுவீங்க, எப்படி பண்ண போகிறீங்க? மற்ற கட்சி அவர் சார் சொல்லும்போது மற்ற கட்சிகள் ஏதாவது இது பண்ணும் சார், எந்த கட்சி என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன சார்? நான் இதுதான், நீங்கள் சொல்லிட்டீங்க, மதம், ஜாதி, கீதி எந்த வேறுபாடும் கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் மக்களை, தமிழ்நாட்டை இன்னும் எப்படி முன்னுக்கு கொண்டு வருது. 2036 $1.5 trillion ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறோம். ஜிடிபி இப்போ எவ்வளோ இருக்குது? 2025 தமிழ்நாடு ஜிடிபி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 31.12 லட்சம் கோடி, அதாவது $375 பில்லியன். $1 trillion அப்படின்னால் அப்போ இன்னொரு $625 வேணும். 1000 பில்லியன் வந்தால் $1 trillion. $1 trillion அப்போ என்னன்னா 1 லட்சம் கோடி டாலர். ஒரு டாலர் இன்றைக்கி 97 ரூபா. அப்போ 97 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும். இன்றைக்கி 31.12 தான். முடியுமா? முடியலாம் சார். 10 மாதம், இன்னும் 10 வருஷம் இருக்குது. 10 வருஷத்துக்குள்ள இதுதான் விஜயோட ஃபோக்கஸ். இதுக்கு சிலர் சொல்கிறாங்க சார் ஃபோக்கஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இல்லை, அது கொடுத்துருக்கார், அவர் கொடுத்துருக்கார். பட் சார் எல்லாம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். எஸ், சிஎம் இல்லையா? அதான் என்னுடைய பாயிண்ட். திலகரசன் சார் ஒரு பெரிய ரைட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல ஒரு சிக்கல் வருமா சார்? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எங்கேயுமே வராது சார். தெளிவா இருக்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கிறாங்க. அதனாலதான் எங்களுக்கு மத்திய அரசோட இணக்கமா போகணும் அப்படின்றதுல அவங்க இருக்கிறாரு. ஒரு சுமூகமான இருக்கணும், ஆட்சியை சுமூகமா நடத்தணும் அப்படின்றதுனாலதான் எல்லா முதலமைச்சரும் நாட்டு கட்சி தலைவர்கள் கூட போய் எல்லாருமே முதலமைச்சர் சந்திச்சாரு. இது எதுக்காகனா சுமூகமா ஆட்சி நடத்தணும், எப்படி ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு பாரபட்சம் இல்லாம எனக்கு ஃப்ரீ மைண்டா ரைப் இல்லாம ஆட்சி பண்றதுக்கு ஒரு வழிவகை வேணும் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையுமே போய் பார்த்தாரு. அதே மாதிரிதான் மத்தியிலுமே காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக தலைவர்களும் சரி, பிரதமர் உட்பட, நிதி அமைச்சர் உட்பட எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாரு. இது ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட நாட்டு மக்களுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு சேவை செய்யணும் அப்படின்னா நமக்கு மக்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இத்தனை வருஷத்துல ஒரு அரசியல் மாற்றம் இந்த மாதிரி
பெரிய அரசியல் மாற்றம் வந்ததில்லை. அது இந்த நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தெளிவா இருக்கிறாரு சார். அதனாலதான் அவரோட ஒவ்வொரு செயல்பாடும் ஏதோ இவங்கெல்லாம் வந்து வேற வேற காரணமாக எதிர்கட்சிகள் வந்து ஒரு எதிர்மறையான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து செவி சாய்க்காம எங்க போய் நான் பேசணும், நான் பேசினா யாருக்கிட்ட பேசினா சரியான எனக்கு முடிவு கிடைக்கும், எனக்கு நிதி வரும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி அடையும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல சரியா சொல்லிட்டு வந்திருக்கிறார். இது வந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய விஷயம். இதை வந்து எதிர்கட்சிகள் யாருமே பாராட்ட மாட்டாங்க. இது ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துக்களை சொல்லாம இருந்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு மாதிரி இல்லாம எல்லா கட்சிகளுமே அவருக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஆதரவு குற்றச்சாட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்தையுமே மீறி அவரு சர்வீஸ் பண்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்காரு. இப்ப இதுக்கு மாதிரி பார்த்தா ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி ரெண்டு மட்டும் தான் இருக்கும். எதிர்கட்சி மட்டும் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆளுங்கட்சி இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அந்த மாதிரி இல்ல. யாரெல்லாம் விஜய் அவர்கள் கூட்டணி சரியா கூட்டணி இல்லாம எதிர்கட்சியில இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது நிறைய சீர்கேடு இருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய டாஸ்க். இந்த டாஸ்க்ல அவர் ஜெயிச்சா மட்டும்தான் காசு இல்லாம ஓட்டு போட்டு வந்தவங்க எல்லாமே சர்வீஸ் பண்ண முடியுன்ற ஒரு மனநிலை. கண்டிப்பா அதுல அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. நன்றி நன்றி திலகரசன். மத்திய அரசிற்கு ஒத்துழைப்பு, குறுகிய அரசியலை விட்டு வளர்ச்சிக்கு மாறுமா தமிழகம் என்ற விவாதத்தில் நம்முடைய 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருந்தாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு திலகரசன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.